ஏறக்குறைய 3 வருடங்கள் உங்களுக்கு அவருக்கும் ஒரு பனிப்போர் இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் நீங்க அத எந்த எதிர்வினையும் ஆற்றலையா? அது ஒரே காரணம் தான் தலைவர். தலைவர் மனம் கலங்கக்கூடாது. அவரு கவலைப்படக்கூடாது. அது குறைந்தபட்சம் அவர்ட்ட உங்களுடைய மனக்குறைய சொல்லலாம்ல? ஒரு தலைவனாக அவர் நிச்சயம் அறிந்திருப்பார். ஏன்னா, பல மேடைகள்ல துரை பேசுகின்ற சரியா சொன்னோம்னா 2023 பொதுக்குழுல நான் சொன்ன அந்த கருங்காலிகள், ஸ்லீப்பர் செல்லு இது போல பல அவதூறுகளை அவர் பேசும்போதும், தலைவர் பேசுகின்ற போது என்னை பத்தி அவரு நல்லா பேசி சொல்லிட்டு போனார். சொல்லிட்டு அவர் பேசுகின்ற போது சொன்னார். அது இங்க சொன்னதால கம்முனு விட்டாரு போல. வீட்ல போய் சொன்னா கோச்சிப்பா போல. அப்படின்னா தலைவருக்கு ஒரு த்ரெட்டே இருந்திருக்குது. அவரு பேசணும் தான். நான் பேசல. ம். தலைவர் சொன்னாரு. உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, இங்க சொன்னா சும்மா போயிடும். அங்க வீட்ல போய் சொன்னா கடுமையா கோவப்படுவாப்புல அப்படின்னு. அப்போ தலைவருக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்துட்டு தான் இருக்குது. எனவே அவரும் கையேறு நிலையில இருக்கிறார். இப்ப அவருக்கே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாதபோது நான் போய் சொல்லி என்ன ஆக வேண்டியிருக்குது? இதால நான் இந்த சூழல்லேருந்து கடந்து போவோம் அப்படின்னு தான் நான் முடிவெடுத்தேன். அதையும் கடந்து ஒரு தலைவர் பேசுகின்ற போது அந்த தலைவனுடைய செய்திகளை உள்வாங்கிக்கணும். ம். வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை பக்குவமாக சொல்லணும். இப்ப என் பொருட்டு தலைவர் வைகோ அவர்கள் பேசுகின்ற போது கடைசி நிர்வாக கூட்டத்தில அவர் சொன்னாரு, இது மாரி மல்லை சத்யாவை பத்தி நான் பாராட்டி பேசினேன். அவர் செய்தவற்றை எல்லாம் நான் சுட்டிக்காட்டினேன். நான் செய்த தவறு துரை பற்றி நான் எதுவும் பேசவில்லை. அவர் சங்கடப்பட்டிருப்பார், அவர் கவலைப்பட்டிருக்கிறார்ன்ட்டு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட. அப்பதான் நான் உணர்ந்தேன் நான் தவறு பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. எனவே துரைய பார்த்தும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னும்போது, அப்படி அப்படியே எகிறி நின்னு அந்த ஒரு டேபிள் அடிச்சாப்புல துரை. அப்ப நீங்க என்ன நீங்க மன்னிப்பு கேட்பதற்காக நீ என்ன குற்றவாளின்னு நீ ஆக்குறியா? அப்படின்னு பொது வெளியிலே எங்க தலைவர் அவரு. எங்க தலைவர் நீங்க மகனாக இல்லாம இருந்தா, எங்க தலைவர் நீங்க அப்படின்னு பேசலாம் முடியாது. நாங்க அனுமதிக்க மாட்டோம். அப்படி பேசின தலைவர்கள நான் அந்த தாயகத்திலே கண்டிச்சிருக்கிறேன்.